ஒரு குழந்தையோட வளர்ப்புக்கு அதாவது ஒரு பிள்ளை ஒரு இளைஞருடைய வளர்ப்புக்கு இந்த தாய் தான் முழுமையான பொறுப்பாக இருக்க வேண்டும். தந்தையும் பொறுப்பு தான், ஆனால் தாய் பெரும்பாலான பொறுப்பை ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போதைய சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த தாய் பிள்ளையாக இருக்கட்டும், தந்தை பிள்ளையாக இருக்கட்டும், இவங்களுக்கு இடையிலான அந்த உறவு இருக்கு இல்லையா? இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தாயாக இருக்கிறோம், பிள்ளைகளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கு. இந்த கலாச்சாரம் நல்லதா, என்ன மாதிரியானது? அது நல்ல முறையில் நடத்தப்பட்டால், அதாவது அந்த தாய்க்கு தெரிந்திருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நான் தான் உலகிலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டும். வேறு எவரும் ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், ஆனாலும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னிடம் அவர்கள் எதையும் சொல்லலாம், எப்பொழுதும் சொல்லலாம், அவர்கள் செய்த தவறுகளை சொல்லலாம், அவர்கள் காணக்கூடிய அசிங்கமான விஷயங்களை, மோசமான விஷயங்களை பற்றி என்னிடம் கதைக்கலாம், வாதாடலாம், தெரிந்து கொள்வதற்காக செய்யலாம், அல்லது எனக்கு தெரியாதவற்றை சொல்லித் தருவதற்கு அவர்கள் கதைக்கலாம் என்றது போன்று அந்த நட்பை சிறு வயது முதலே பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளையிடம் சொல்லவும் வேண்டும். நீங்கள் எதை செய்ததாக இருந்தாலும் என்னிடம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தவறு செய்தால் நான் கண்டிப்பேன். ஆனாலும் அதற்காக உங்களை தள்ளி வைக்கவும் மாட்டேன். உங்களுக்கு நல்லதை நான் சொல்லித் தருவேன். ஆகவே எதையொன்றையும் என்னிடம் சொல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க தேவையில்லை, நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அந்த நம்பிக்கையை, அந்த மன உறுதியை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும், இருவருக்கும் கொடுத்து வளர்ப்போமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு அப்பால் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய கையில் இருக்கிறது. ஆனாலும் அந்த பொறுப்பு அந்த தாய்க்கு இருக்க வேண்டும். அந்த தாய் அதனை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டு வந்தால் பிள்ளை எந்த ஒரு சூழலுக்கு போனாலும் அந்த அடிப்படை தாய்க்காக, தந்தைக்காக, குடும்பத்துக்காக என்ற அந்த பயமச்சம், அந்த கட்டாயமாக அடிபணிய வேண்டிய சில விடயங்கள், சில நல்ல விடயங்கள் செய்யாவிட்டால் எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த விஷயங்களை பற்றி தாய் சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியம். அல்லது இவர்கள் வெளியில் போய் சில விடயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது குதர்க்கமாக மோசமான விடயத்தில் நல்ல விடயங்கள், ஹலாலான விடயங்களை ஹராமான, அசிங்கமான, மோசமான விடயங்களைப் போல் அவர்களுடைய நண்பர்கள், தெரியாதவர்கள், அறியாதவர்கள் அல்லது இன்டர்நெட் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடும். அப்பொழுது அவர்களிடம் பெரிய குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் வரக்கூடும். ஆனாலும் அந்த நேரத்திலும் அந்த தாயிடம் அதை பற்றி பேசிக்கொள்ளக்கூடிய, கதைத்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு இருக்க வேண்டும். தாய் எல்லாமே தெரிந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதால் கட்டாயம் அல்ல. ஆனாலும் சில அடிப்படை விடயங்கள் அவள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த இயலுமை அவளுக்கு இருக்க வேண்டும். இன்று அவளுக்கும் தான் இந்த இன்டர்நெட்டின் இப்படியான விடயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தாய் தந்தையருக்கும் அக்சசிபிளாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அவர்களும் அந்த அறிவை பெற்றுக்கொண்டு அவர்களை வழி நடத்தி கொண்டு வருவது மிக முக்கியம்.